வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டகத்துக்கு நம்ம பூஜை செய்யும் பொழுது லக்ஷ்மி மனக்குளிர்ந்து நம்மளுக்கு எல்லாவித சகல சௌபாக்கியங்கள் கொடுப்பாங்க என்பது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தை துலா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் யாரு? தனாகரகன். இவருக்கு உரிய தேவதை மகாலட்சுமி. அதனால அன்னைக்கு நம்ம பூஜையை செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதனால தான் மார்வாடிக்காரங்க, அதாவது ஐப்பசி மாதம் வர அமாவாசை அன்னைக்கு இந்த நகைக்காரக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகைப்பெட்டிக்கு பூஜையை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் நகைகள் மேற்கொண்டு அதிகரிக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் தாராளமாக அமாவாசை அன்னைக்கு பூஜையை செய்யலாம். அதாவது அமாவாசை அன்னைக்கு புதிய காரியத்தை தான் தொடங்கக்கூடாதே தவிர அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை செய்வது மிகவும் உகந்தது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக்